ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது சாட்டர்டே எடுத்த விலாகுங்க. சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்கே ஊருக்கு போக வேண்டிய ஒரு ஒர்க் இருந்துச்சு. ஸோ நானும் ஹஸ்பண்டும் காலையிலேயே கிளம்பி நேரமாக ஊருக்கு போனோம். என்னன்னு பார்த்திங்கன்னா, நான் நேற்றே சொல்லியிருந்தேன் அப்கமிங் வீடியோஸில் வந்து ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ட்டு. என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து புது வீடு கட்டியிருந்தோங்க. சண்டே தைப்பூசத்து அன்னைக்கு ஷிஃப்ட் ஆகுற ஒர்க் இருந்துச்சு. ஸோ நான் ஆல்ரெடி பொருளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வச்சுருந்தேங்க. அந்த பொருளெல்லாம் வந்து அம்மா வீட்டில் இருந்தது. அதை போய் பிக் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வரலான்ட்டு தான் நானும் ஹஸ்பண்டும் போனோம். அப்புறம் போயிட்டு வர்றதுக்கே பார்த்திங்கன்னா ஈவினிங்காட்டம் ஆகிடுச்சு. ஈவினிங் வந்தோடனையும் ஹரிபரியாக எதுவுமே எடுத்தே வைக்கலிங்க. எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா அங்கே எனக்கு கால் வந்துருச்சு. என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த அன்னைக்கு டே 4ங்க. ரொம்ப ரொம்ப நாங்கள் விசேஷமாக எப்போவுமே தைப்பூசத்துக்கு முந்தின நாள் தாங்க இந்த மாதிரி மாவிளக்கு வந்து நாங்கள் எடுப்போம். எப்போவுமே ஒரு சாரீ கோட் வச்சுக்குவோம். ஸோ இந்த தடவை பார்த்திங்கன்னா சாரீ கோட் பிங்க் ப்ளூ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ யாருக்கு விருப்பப்பட்டவங்க பிங்க் அண்ட் ப்ளூ சூஸ் பண்ணி கட்டிட்டு வரலான்ட்டாங்க. ஸோ நான் வந்து பிங்க் சூஸ் பண்ணி சாரீ வியர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோரும் மாவிளக்கு எடுத்து வீட்டுக்கு ஒவ்வொருத்தராக வந்து மாவிளக்கு எடுத்து எப்பவும் போல் விநாயகருக்கு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு, அப்புறம் எங்கள் ஊரில் இருக்கிற குட்டி பசங்க எல்லாருமே சேர்ந்து தாங்க இந்த உக்கைங்கிற வந்து செய்வாங்க. இது தாங்க சாமி, இதை வச்சு தான் கும்பிடுவோம். கும்பிட வச்சு கும்மி அடித்து அந்த அன்றைக்கி நைட் பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 11 மணிங்க வீட்டுக்கு போகும்போது. அந்த அளவுக்கு என்ஜாய்ஃபுல்லாக இருந்துச்சு. இன்னும் இந்த மாதிரி எல்லாம் செலிப்ரேட் பண்ணுவீங்களான்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பாய்.